ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் கோடை காலத்தை முன்னிட்டு கொடைக்கானலில் நடந்த மலர் கண்காட்சியை தான் பார்க்க போகிறோம். இந்த மலர் கண்காட்சி எப்போவுமே வருடம் தமிழக அரசினால் ஏற்பாடு பண்ணி அது சிறப்பாக நடத்தப்படும். இந்த வருடமும் கோடை காலத்தை முன்னிட்டு நிறைய இடங்களில் மலர் கண்காட்சிக்கு தமிழக அரசு ஏற்பாடு பண்ணியிருந்தது. உதகமண்டலம், ஊட்டி, ஏற்காடு, அதுக்கப்புறமா கொடைக்கானல், இந்த மாதிரி இடங்களில் வந்து தமிழக அரசு மலர் கண்காட்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்போ மே மாதம் 23, 24 அந்த மாதிரி டயத்தில் நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். அந்த நேரத்தில் மலர் கண்காட்சி வந்து நடந்துட்டு இருந்தது. அந்த பதிவு தான் நான் இப்போ இங்கே கொடுத்துருக்கேன். கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் தான் இந்த மலர் கண்காட்சி நடக்குது. முன்னாடிலாம் கொடைக்கானல் நம்ம பிரையண்ட் பூங்காவுக்கு வந்தாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப பச்சை பசேல்னு நல்லா க்ரீனரியாக மலர்களும் அந்த ரோஸ் எல்லாம் வந்து நல்லா வச்சுருப்பாங்க. பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருந்தது. ஏன்னா மலர் கண்காட்சிக்காக அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த ஒரு தீம் தவிர மற்ற இடம்லாம் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி தான் இருந்தது. வாங்க நம்ம ஃபுல் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோவாக பார்க்கலாம். இப்போ வர வர குளோபல் வார்மிங்னால நமக்கு பார்த்தோம்னா கொடைக்கானலுமே கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. ரொம்ப சில்னஸ் அந்த மாதிரி இல்லை. பட் வந்து நம்ம இப்போ நாங்கள் வர்றதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கிளைமேட் வந்து பரவாயில்லாமல் இருந்தது. அப்படி இருந்தாலுமே மொதல் நாள் சாட்டர்டேலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. சண்டே தான் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. அதனால் கூட வந்து நமக்கு அந்த க்ரீனரி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். பட் எப்படி இருந்தாலுமே வந்து பிரையண்ட் பூங்கா ஒரு மலர் கண்காட்சிக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு க்ரீனரியாக பார்க்குற இடமெல்லாம் நமக்கு பூவாக அப்படியே மலராக ஃபுல்லாக அப்படியே இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இவங்க வந்து அங்கே செட் பண்ண இடம் மட்டும்தான் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. மற்ற இடங்களில் ஏற்காடு, உதகமண்டலம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியலை. பட் கொடைக்கானல் வந்து நார்மலாகவே வந்து கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கும். ரொம்ப முன்னாடியெல்லாம் கமர்ஷியல் ஆகாதப்பெல்லாம் வந்து நம்ம மலர் கண்காட்சின்னு அப்படின்னு இல்லை, நம்ம பிரையண்ட் பூங்கா இல்லை அதை சுற்றி நம்ம மலைகளில் அந்த பிரதேசங்களை ட்ராவல் பண்ணும்போதே அந்த சில்னஸ் நல்லாயிருக்கும். நம்ம மலர் கண்காட்சின்னு தனியாக வைக்க வேணாம், அந்த அங்கங்கே வந்து அந்த மலை பிரதேசங்களில் பூத்திருக்க அந்த பூக்களெல்லாம் அப்படியே அவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா அழகாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பிரையண்ட் பூங்காலாம் எப்படி இருந்தது, மலர் கண்காட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரையண்ட் பூங்கா கொடைக்கானல் வந்திருக்கோம். அந்த சைட் ஃப்ளவர்ஸ் இல்லை, பட் இங்கே நல்லாயிருக்கு. வைப்ரண்ட் கலர்ஸாக இருக்குல்ல, அது ஒரு சந்தோஷம் வந்துடுது பூக்களை பார்த்தோன்னே. கலர்ஸ், வைப்ரண்ட் கலர்ஸ், வைப்ரண்ட் கலர்ஸ். our family colors also, our family color also vibrant pink, pinky. இந்த பிரையண்ட் பூங்கா அதுக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு நுழைவு கட்டணமும் வாங்கிக்கிறாங்க. அடல்ட்டுக்கு வந்து 80 rupees, அடல்ட்டுக்கு 80 rupees, குழந்தைங்களுக்கு 50 rupees அந்த மாதிரி இதில் வாங்குகிறாங்க. குழந்தைங்கன்னு வரும்போது உங்களுக்கு 10 years வரைக்கும் தான் அவங்க குழந்தைகள் இதில் வர்றதுனால 50 rupees வாங்குகிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு 10 years தாண்டிச்சு அப்படின்னாலே அவங்க வந்து 80 rupees வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த கட்டணமும் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. பட் கட்டணம் வாங்கினாலும் நமக்கு வந்து இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி இந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னே தோணுது. கொடைக்கானல், நீங்கள் கொடைக்கானலோ, உதகமண்டலம், அது ஊட்டி,
ஏற்காடு மற்ற மலர் கண்காட்சி நடக்கக்கூடிய இடங்களை நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கோடை விடுமுறைக்கு கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு வரதும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மலர் கண்காட்சியெல்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் மனசுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வரோம். பட் ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இல்லை அப்படின்னாலுமே இந்த மலர் காட்சியெல்லாம் இன்னும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி இன்னும் நிறைய வகையான பூக்கள், ஏன்னா நான் கொடைக்கானலும் போது நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும் அந்த கிளைமேட்டுக்கே. ஸோ இன்னும் அழகாக நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா மனசுக்கு நிறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூக்களோட அழகையெல்லாம் நீங்களும் பார்த்து ரசிச்சிருந்துருப்பீங்க. உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கான விலாக் வீடியோஸ் நான் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.